2026 சட்டமன்ற தேர்தலுக்கு டிவிகே எனும் டிஎம்கேவோட பி டீமுக்கு செட்டில்மெண்ட்டுக்காக தான் அவரு இங்கிலாந்து போறாரு. இங்கிலாந்து டிவிகே சம்பந்தப்பட்ட யார் அங்க இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அனில் குஞ்சு விஜயோட மாமனார் இங்கிலாந்துல தானே இருக்காரு. அங்கதானே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்க பணம் கொடுத்தாதானே பப்ளிக் எல்லாத்துக்கு தெரியும். இங்கிலாந்துல போயிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா யாருக்குன்னா தெரிய போகுது. தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு சென்று தொழில் முதலீடுகளை கொண்டு வர போறாருன்னு நியூஸ்ல எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. அவரு தொழில் முதலீடுகளை கொண்டு வர போறாரா, இன்ப சுற்றுலா போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே. எதனால சொல்றேன்னா 2022 ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போனாரு. அதாவது துபாய் போன்ற நாட்டுக்கு எல்லாம் போயிட்டு நான் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போனாரு. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அந்த நேரத்துல 100 பேர் கொண்ட குழுவுல இவரோட பொண்டாட்டி, நண்டு சிண்டு, குழந்தைங்க எல்லாரையும், பேரம்பத்தி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரசு செலவுல டூர் போயிட்டு வந்தாரு 2022. 2022 துபாயில இருந்து நீங்க என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? வெள்ளை அறிக்கை தர முடியுமா? முடியாது. 2023 சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு போயிட்டு முதலீடுகளை கொண்டு வர போறேன் அப்படின்னு கிளம்பினாரு. அப்பவும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்தாங்க. இன்ப சுற்றுலாதான் அதுவும். அங்க போயிட்டு என்னையா முதலீடு கொண்டு வந்தீங்க, வெள்ளை அறிக்கை தர முடியுமான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லைன்னு தான் வரும். மீண்டும் 2024 ஸ்பெயின் மற்றும் அமெரிக்காவுக்கு போயிட்டு இதே இன்ப சுற்றுலா கதை தான். வெள்ளை அறிக்கை கேட்டா பதில் கிடையாது. நீங்க இது வரைக்கும் 3 வருஷத்துல 6 நாட்டுக்கு போயிருக்கீங்க. எந்த நாட்டுல இருந்து முதலீடுகள் வந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? அந்த லட்சணத்துல நீங்க ஏன் மீண்டும் 2025 ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் போறீங்க? அது போக ஒரு தொழில் நடத்தக்கூடிய கம்பெனிக்காரனுக்கு நல்லாவே தெரியும் 7 மாசத்துல தேர்தல் வருது. இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் 3 மாசத்துக்கு மேல பவர் கிடையாது. காப்பந்த அரசாங்கம் வந்துடும். இவங்க நம்பி நம்ம எந்த கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்ண முடியாதுன்னு எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் தெரியும். அதையும் மீறி எந்த நம்பிக்கையில முதலீடுகள் வரும்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போறாரு? அவர் என்ன பைத்தியமா? பைத்தியம் கிடையாது. அவர் தான் ராஜதந்திரி. எதனால ராஜதந்திரின்னு சொல்ல வரனா மு.க. ஸ்டாலின் அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு டிவிகே எனும் டிஎம்கேவோட பி டீமுக்கு செட்டில்மெண்ட்டுக்காக தான் அவரு இங்கிலாந்து போறாரு. இங்கிலாந்து டிவிகே சம்பந்தப்பட்ட யார் அங்க இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அனில் குஞ்சு விஜயோட மாமனார் இங்கிலாந்துல தானே இருக்காரு. அங்கதானே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்க பணம் கொடுத்தாதானே பப்ளிக் எல்லாத்துக்கு தெரியும். இங்கிலாந்துல போயிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா யாருக்குன்னா தெரிய போகுது. அதுக்காக தான் இங்க இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து போறாரு, ஜெர்மனிக்கு போறாரு. ஏன்னா டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போயிருப்பாரு, கூட சபரீசனும் போயிருப்பாங்க. அப்பவும் யூரோப் தான் போயிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க.